இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். உயிர்ப்பு என்று சொன்னவுடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி வருகிறது. காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர் பெற்று எழுந்தார், உயிர்த்தார் என்ற ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு புதுமையான ஒரு மாபெரும் ஒரு அற்புதம் என்றும் நாம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கு முதல் காரணமாக எல்லாரும் சொல்லுவார்கள், பைபிளின் பார்க்கிறோம், அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை காலியாக இருந்தது. மகதலேன் மரியாள் அவரை போய் பார்க்கும் பொழுது, அந்த கல்லறையை போய் பார்க்கும் பொழுது அது காலியாக இருக்கிறது என்பது ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்கிறோம். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கு அவர் பல பேருக்கு காட்சி கொடுத்தார். மகதலேன் மரியாளுக்கு காட்சி கொடுத்தார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார், நம்முடைய தோமையாருக்கு காட்சி கொடுத்தார். அப்போது புனித பவுல் எழுதிய முதல் திருமுகத்தில் அதை பற்றி பேசுவார். அவர் சொல்கிறார், 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார், நூற்றுக்கணக்கான பேருக்கு மேலே காட்சி கொடுத்தார். கடைசியாக காலந்தப்பி பிறந்த எனக்கும் அவர் காட்சி கொடுத்தார் என்று அழகாக சொல்வார். அப்போ அந்த காட்சி கொடுத்தார் என்பது இயேசு உயிர்த்து விட்டார், அதான் உயிர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார். ஆனால் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கை வழியாக பார்க்கும் பொழுது கிறிஸ்து உயிர்த்தார் என்பதற்கு என்ன காரணம்? அதுதான் நம்முடைய அடிப்படை சத்திய விசுவாசமாக இருக்கிறது. காரணம், அவர் சொல்லுவார், இக்னேஷியஸ் என்பவர், அந்தியோக்கு நகர் இக்னேஷியஸ், அவர் சொல்லுவார், நான் இந்த வேத கலாபனையை நான் ஏற்கிறேன். என்னை சிங்கம் வாயிலில் என்னை வீழ்த்தப் போகிறார்கள், நான் அரைக்கப்பட போகிறேன் சிங்கத்தினுடைய வாயிலில். ஆனால் அரைத்தப்பட்டு என்னுடைய உடல் கடவுளுக்கு உகந்த ஒரு அப்பமாக மாறப்போகிறது. காரணம், கிறிஸ்து இயேசு எனக்காக உயிர்த்தார் என்று. புனித பவுல் கூட கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, இயேசுவின் பாடுகளை நான் அனுபவிக்க விரும்புகிறேன். காரணம், அப்பொழுதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறுவேன் என்று கூறுகிறார். திருச்சபையில் தொடக்க காலம் முதல் செபஸ்தியார், புனித செபஸ்தியார் தொடங்கி இன்னும் வரிசைப்படுத்தினால் லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிறிஸ்துவுக்காக விசுவாசத்திற்காக உயிரை நீத்தவர்கள், தேவசாயம் பிள்ளை போன்றவர், இன்னும் ஜப்பானில் நம்ம பார்க்கின்றோம் பால்மிக்கி அவருடைய சகோதரர்கள் 101 பேர், இன்னும் உகாண்டாவில் என்று பலவிதமான மக்களை நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்காக உயிர் நீர்த்தவர்கள். சமீபத்தில் கூட ஸ்டான் சுவாமி என்று நம்முடைய இயேசு சபை குருவானவர் சிறையில் இறக்கிறார். அப்போ சிறையில் இறக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் இறந்தால் இறக்கும் பொழுதே கூட என்னுடைய உயிர் ஆனந்தமாக புறாவை போல, ஒரு பறவை போல பாடும். காரணம், கிறிஸ்து இயேசு என்னை எப்படியும் எப்பொழுதும் அவர் வாழ வைப்பார் என்று, அவர் உயிர் வாழ்கிறார் என்று. அன்பார்ந்தவர்களே, லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய விசுவாசத்திற்காக கிறிஸ்துவுக்காக உயிரை நீக்கும் பொழுது
அவர்கள் அழிந்து விடுவதற்காக அல்ல, அவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்வதற்கு கிறிஸ்து இயேசு உயிர்த்த ஆண்டவர் என்றும் இருக்கிறார் என்பதற்காக தங்கள் உயிரையே கையளிக்கிறார்கள். இந்த மறை சாட்சிய வாழ்வுதான் இயேசு உயிர்த்தார் என்பதின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவர் நாம் இன்று கொண்டாடுகிறோம். அவர் நம் எல்லாருக்கும் கூறுவது முதல் செய்தி, உங்களுக்கு சமாதானம். உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், போர்கள், பலவிதமான பஞ்சம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, மரங்களை வெட்டி காடுகளை அழித்து என்றெல்லாம் பார்க்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது? வெவ்வேறு விதமான காலச்சூழல் மாறுகிறது, பெருவெள்ளம் ஏற்படுகிறது. மழை பெய்யாத சூழலில் அந்த காலகட்டத்தில் பருவம் நிலை மாறி மழை கொட்டுகிறது. ஆகவே மனித வாழ்க்கை வியாதிகள் உருவாகிறது. இன்று மனிதர்கள் சமூகத்தை அழிப்பது மட்டுமல்ல, ஆனால் கடவுள் கொடுத்த இயற்கையையும் அழிக்கிறார்கள். இன்னும் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் உண்டு. நாம் எல்லாருமே இன்று ஒரு வகையில் அந்த பெரிய வெள்ளி என்ற அந்த சோக வாழ்க்கையைத்தான் இன்று நடைமுறைப்படுத்துகிறோம். அது மிக மிக மோசம். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அந்த காலத்திலேயே சொன்னார், நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்காக மறைசாட்சிகளாக வாழ கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை நினைத்து வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறினார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார், இயற்கையை நீங்கள் காணும் பொழுது அங்கே உயிர்த்த ஆண்டவரை காண வேண்டும். அதை அழிப்பது கடவுளையே நாம் அழிப்பதற்கு ஒரு சமமாகும் என்று கூறினார். ஆகவே இன்றைய துன்பங்கள் எல்லாம் நமக்கு உயிர்த்த ஆண்டவரை, நாம் செய்யும் பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் உயிர்த்த ஆண்டவருக்கு எதிராக உள்ளது என்பதை நினைக்க வேண்டும். யாரெல்லாம் உயிர்த்த ஆண்டவரை நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் நேர்மையாக, புத்துணர்ச்சி கொடுப்பவர்களாக, சமூகத்தில் வளர்ச்சியை கொடுப்பவர்களாக வாழ்வார்கள். அதனால்தான் கிறிஸ்து இயேசு அந்த உயிர்த்த ஆண்டவர் சீடர்களுக்கு தோன்றும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் என்று சொன்னால் நலவாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, எல்லாவித இணக்கமான ஒரு வாழ்வு, சண்டை இல்லாத ஒரு வாழ்வு என்பதுதான் சமாதானம். அதைத்தான் நம் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். அந்த உயிர்த்த ஆண்டவர் இன்றும் நம்மில் வாழ்கிறார். அதற்கு சாட்சியாகத்தான் நாம் கிறிஸ்துவை நினைத்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம், மற்றவருடைய நன்மைத்தனத்தை நினைக்கிறோம். கிறிஸ்துவ சபை, நம்முடைய திருச்சபை பல அனாதை பிள்ளைகளை நாம் முறையில் அவர்களை பாதுகாக்கிறோம். பலவிதமான கல்வி நிலையில் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து கல்வி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், கிறிஸ்து இயேசு உயிர்த்தார். அவர் உயிர்க்கவில்லை என்றால் என்னுடைய விசுவாசம் வீண் என்று புனித பவுலே தெளிவாக அந்த காலத்திலேயே கூறினார். ஆகவே கிறிஸ்து இயேசு இன்று உயிர்த்தார் என்றால் இன்று அதற்கு காரணம் அன்பார்ந்தவர்களே, இன்று திருச்சபை எல்லா மக்களுக்கும் அருள் சாதனமாக இன்று விளங்குகிறது. நம்முடைய கோவில், நாம் செய்கின்ற வழிபாடுகள், ஜபங்கள் அனைத்துமே நன்மைத்தனத்தை நோக்கி இருப்பதற்கு காரணம் கிறிஸ்து இயேசு உயிர்த்திருக்கிறார். உயிர்த்த ஆண்டவரை நான் எப்பொழுதுமே நினைத்து வாழ முடியும். அவர் நம்மை கண்டிப்பாக வாழ வைப்பார் என்பது உண்மை. ஆகவே இயேசு கிறிஸ்து இறந்தார், உயிர்த்தார் என்று நாம் விசுவாச அறிக்கையை நாம் சொல்லும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதோடு நின்று விடாது. புது வாழ்வுக்கு நம்மை கடவுள் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையை இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்.
அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த முறையில் வாழ்வதற்கு வேண்டிய வரத்தை உயிர் தாண்டவர் புத்துணர்ச்சி கொடுக்கும் அந்த புது வாழ்வு கொடுக்கின்ற அருளை நீங்கள் பெற்று வாழ உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன்.